வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்கிறதுல நீ நாள் 29 நாள் 28 வீடியோ, அதாவது சண்டே ரெஸ்ட் டேயோட வீடியோ வரதுக்கு மணிக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல, சும்மா வெட்டியா வீட்டுல இருந்தேன். சரி இன்னைக்கு கதையை பார்ப்போம். பல்ல வளைக்கி முடிச்சதும் வேலையா பீனட்ஸ் லோட் பண்ணேன். அப்புறம் எந்திரிச்சது லேட்னால காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இடியாப்பத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டதும் போன் எடுத்த வந்தா என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல. அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி கசகச இருந்ததை ஒரு குழியில போட்டு வந்தேன். மதியத்துக்கு கேரட் சாதமும் குச்சி சிப்ஸும் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த டைம்ல எப்பயுமே விஜய் சூப்பர்ல ஏதாவது ஒன் பிரேக் மூவி போடுவானுங்க. சரி என்ன ஓடுதுன்னு பார்த்தா அவன் இவன் ஓடிட்டு இருந்துச்சு. அவன் இவன் படம் பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆரியா விஷாலோட ஆக்டிங்லாம் பீக்ல இருக்கும். படம் பாக்குறேன்னா சும்மா இருப்பனா வாயில அசை போடுறதுக்கு பீனட் எடுத்து வாயில போட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஜிம்முக்கு போற டைம் ஆயிடுச்சு. அதனால 6 மணிக்கு ஜிம்முக்கு 5:30 கிளம்பிட்டேன். ஜிம்ல தண்ணிக்கு ஆக்சஸ் இல்லைன்னு ஒரு பாட்டில தண்ணி லோட் பண்ணியாச்சு. அப்புறம் மாலை நேரத்துல சைக்கிளிங் பயணத்தோட கிளம்பியதுதான். எங்க வீட்டுல இருந்து ஜிம்முக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போனா பாதி எனர்ஜி போயிடும்னு சைக்கிள்ல போயிட்டேன். ஜிம்முக்கு 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டேன். வந்து பார்த்தா ஜிம்மு பூட்டி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வாத்தியார் வர லேட்டா வருவேன்டாப்ல. சரி பார்க்ல உட்காருவான்னு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் கொசுக்கடி வேற. இன்னொரு பக்கம் மூலக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அங்க இருக்கிற கம்பியை புச்சி இல்லாத குரங்கு வித்தெல்லாம் காத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 6:30 மணிக்கா ஜிம் பார்ட்னர் வந்தாரு. அப்புறம் ஜிம் சாவி கையில கழிச்சதும் ஜிம்மை திறந்ததே நம்ம தான். அண்ட் இந்த ஜிம்மை யாரும் மெயின்டைனும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த ஊர்ல இருக்கவங்க யாரும் பெருசா ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டாங்க. சரி என்னமோ இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 1K ஃபாலோவர்ஸ் வச்சு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புதுசா பார்க்குற மக்களே நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் ஒரு ஃபாலோ தண்டிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட்ல இறங்கினேன். ரொட்டீனை மாத்தி நீங்க பேக் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன். மங்களகரமா புல்லப்ஸ்ல இருந்து ஆரம்பம். 4 செட்டு புல்லப்ஸ் 6-7 லெப்ஸ்ல போட்டேன். அப்புறமா ஹரிசாண்டல் காம்போவா லேட் புல் டவுன். என்ன வெயிட் பிளேட்ல இருக்குன்னே தெரியல. எனக்கு கண்ட்ரோல் பண்ற வெயிட்ல நான் ஒரு 4 செட்டை போட்டேன். அப்புறம் வெர்டிகல் காம்போக்கு புல்லா ஒரு வேரியேஷன். இதுல எனக்கு சுத்தமா கம்ஃபர்டபுளாகவும் இல்ல, மைண்ட் மசில் கனெக்ஷனும் இல்ல. பார்த்தாலே தெரியும் பிளேட்ல உட்காந்து போட்டுங்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெறித்தனமான ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட். அது பக்கம் வந்தேன். இது வரைக்கும் நான் டெட் லிஃப்ட் எதுவுமே பண்ணதே இல்லை. ஸோ எனக்கு ஃபார்மும் தெரியல, எதுவுமே தெரியாது. நம்ம வாத்தியார் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாப்புல. அது ஃபார்ம் கரெக்ஷன், அது எப்படி பண்ணோம் எல்லாமே சொல்லி கொடுத்தாப்புல. வாத்தியார் சொல்லி கொடுத்ததும் ட்ரை பண்ணுவோன்னு உள்ள இறங்கினேன். எடுத்த ஃபர்ஸ்ட் ரெப்பே அது சொல்லி கொடுத்த ஃபார்ம்ல கரெக்டா போட்டேன். தலைவரே ஷாக் ஆயிட்டாப்புல. அப்புறம் இதுல ஒரு 3 செட்டை போட்டு பேக்க முடிச்சேன். அடுத்ததாக பண்ண வேண்டியது பைசெப்ஸ். பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷன் போட்டாலே போதும். ஒன்னு நார்மல் கர்ல்ஸ், இன்னொன்னு ஹேமர் கர்ல்ஸ். நார்மல் கர்ல்ஸ் 5 kg தம்பிள்ல 3 செட்டை போட்டுட்டு 10 கிலோல ஃபெயிலியர் செட் ஒன்னு. அதே கதை தான் ஹேமர் கர்ல்ஸுக்கும். 5 kg தம்பிள்ஸ்ல 3 செட்டு, 10 kg தம்பிள்ஸ்ல தில் ஃபெயிலியர். இதோட இனி ஒர்க் அவுட் கதமை. அப்புறம் நம்ம பார்ட்னருக்கு டாடா கட்ட அங்கிருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் வேலையை குளியில போட்டு ரொம்ப பசியில டின்னர் சாப்பிட உட்காந்தேன். 3 பரோட்டாவை பிச்சு போட்டு அடிச்சு முடிச்சேன். புதுசா பாக்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.